அனைவருக்கும் வணக்கம். நாம் சகோதர சகோதரிகளின் விருப்பத்திற்கிணங்க அவ்வப்போது சில பதிவுகளை செய்து வருகிறோம். அந்த வரிசையிலே கோகுல் என்கிற தம்பி பஞ்சபூத ஆற்றல்களை பயன்படுத்தக்கூடிய பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி பதிவிடும்படி கேட்டிருந்தார். எண்ணற்ற சித்தர்கள் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். ஜோதிட சாஸ்திரத்தின் ஒரு நுணுக்கமான பிரிவாக இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது இருக்கிறது. 5 பூதங்களையும் 5 பட்சிகளோடு இணைத்து சித்தர்கள் பலன் சொன்னார்கள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் 5 பூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற 5 பூதங்கள் இதிலே அடங்கும். ந ம சி வ ய என்கிற பஞ்சாட்சரம் 5 பூதங்களோடு பொருத்தி காட்டப்பட்டது. ந என்பது நிலத்தையும், ம என்பது நீரையும், சி என்பது நெருப்பையும், வ என்பது காற்றையும், ய என்பது ஆகாயத்தையும் குறிக்கும் விதமாக சொல்லப்பட்டது. அதனோடு இணைத்து பஞ்சபூதங்களை 5 பறவைகளாக உருவகப்படுத்தி அவற்றை கொண்டு ஒவ்வொரு தினத்திலும் பஞ்சபூத ஆற்றல் எவ்வாறு இயங்கும், இது மனிதர்கள் வாழ்க்கையிலே எவ்வாறு சம்பந்தப்படுகிறது, இந்த 5 பூதங்கள் அல்லது 5 பறவைகளை கொண்டு அவற்றின் ஆற்றல்களை கொண்டு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றிகரமாக சாதனைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பதை பற்றியும் சித்தர்கள் சொல்லியிருந்தார்கள். அகத்தியர், காகபுஜண்டர், ரோமரிஷி, கொங்கண சித்தர், புலிப்பாணி சித்தர், போகர் என்று பற்பல சித்தர்கள் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறார்கள். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் குறித்தான அட்டவணை அனைத்து பஞ்சாங்கங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை கற்பதற்கு உங்களிடத்திலே ஒரு பஞ்சாங்கம் இருக்க வேண்டும். உங்களிடம் இருக்கும் பஞ்சாங்கத்திலே இந்த பட்சிகள் குறித்தான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கும். வல்லூறு, ஆந்தை, காகம், கோழி, மயில் என்று 5 பறவைகளும் அந்த 5 பறவைகளை குறிக்கக்கூடிய நட்சத்திரங்களும் பஞ்சாங்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கும். அவற்றை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பறவைகள் செய்யக்கூடிய செயல்களை கொண்டு அது எப்படிப்பட்ட விளைவை கொடுக்கும் என்பதையும் நம்முடைய சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள். பறவை என்ன எல்லாம் செய்யும்? உணவு உண்ணும், நடக்கும், அரசாட்சி செய்யும், தூங்கும், இறக்கும். இதை ஊன், நடை, அரசு, துயில், சாவு என்று பிரித்தார்கள். ஊன் என்று சொல்லக்கூடிய உணவு உண்ணும் வேளையிலே அந்த பறவையின் ஆற்றல் மிகுந்து காணப்படும். அதாவது 100 விழுக்காடு வரையிலும் அதன் ஆற்றல் பரிணமித்து காணப்படும். நடை என்கிற நேரத்திலே சமமாக இருக்கும். அரசு என்கிற வேளையிலே ஆற்றல் மிகுந்து காணப்படும். துயில் மற்றும் சாவு ஆகிய இந்த 2 வேளைகளிலும் எதிர்மறையான பலன்களை கொடுக்கும். ஒருவர் தான் பிறந்த நட்சத்திரத்திற்கான பட்சி அந்தந்த நாளிலே சொல்லப்பட்ட ஜாம வேளையிலே எந்த மாதிரியான காரியத்தில் இருக்கிறது என்பதை கொண்டு அவர் எதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதை தீர்மானிக்கலாம். ஒரு ஜாமம் என்று சொல்லப்படுவது 6 நாழிகைகள், அதாவது 2 மணி நேரம் 24 நிமிடங்கள். பகலிலே 5 ஜாமங்களும் இரவிலே 5 ஜாமங்களும் பிரித்து காட்டப்பட்டன. இப்படி 10 ஜாமங்கள் 60 நாழிகைகள் அல்லது 24 மணி நேரமாக பிரித்து காட்டப்பட்டது. ஒவ்வொரு ஜாமத்திலும் குறிப்பிட்ட ஒரு பட்சி ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் இருக்கும். இந்த அட்டவணையெல்லாம் நீங்கள் வைத்திருக்கும் பஞ்சாங்கத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். ஒவ்வொரு நாளின் வேளையிலும் பொதுப்படையாக சொல்வதாக இருந்தால் காலையிலே 6 மணி சூரிய உதயம் என்று பொதுவாக வைத்து பார்த்தால் 6 மணி முதல் 8 மணி 24 நிமிடங்கள் வரையிலும் முதல் ஜாமம், 8 மணி 24 நிமிடத்திலிருந்து 10 மணி 48 நிமிடங்கள் வரையிலும் 2ஆம் ஜாமம்,
10 மணி 48 நிமிடத்திலிருந்து 1 மணி 12 நிமிடங்கள் வரையிலும் 3ஆம் ஜாமம், 1 மணி 12 நிமிடங்களிலிருந்து 3 மணி 36 நிமிடங்கள் வரையிலும் 4ஆம் ஜாமம், 3 மணி 36 நிமிடங்களிலிருந்து 6 மணி வரையிலும் 5ஆம் ஜாமம். இப்படி ஜாமங்கள் பிரித்து சொல்லப்பட்டிருக்கும். மறுபடியும் இரவுக்கான ஜாமம் தொடங்கும். இப்படி 10 ஜாமங்கள் நடப்பிலே இருக்கும். ஒவ்வொரு ஜாமத்திலும் ஒவ்வொரு நிலையிலே அந்த பறவை இருக்கும். உண்பது, நடப்பது, அரசாட்சி செய்வது, தூங்குவது, இறப்பது என்கிற 5 தொழில்களிலே இருக்கும். எந்த தொழிலில் இருக்கும்போது வெற்றிகரமான பலனை கொடுக்கும் என்பதையெல்லாம் இந்த பதிவுகளை முழுமையாக பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஊன் அல்லது உணவு உண்ணுதல் என்று சொன்னால், அந்த உணவு உண்ணக்கூடிய வேலை என்பது 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் அல்லது 6 நாழிகைகள். இந்த 6 நாழிகைகள் பொழுதிலுமே அதை மேலும் உட்பிரிவுகளாக பிரித்தார்கள். அதாவது ஜோதிட சாஸ்திரத்திலே தசை, புத்தி, அந்தரம் என்று பிரிப்பார்களே, அதுபோல பிரித்தும் காட்டினார்கள். ஊன் அல்லது உணவு உண்ணக்கூடிய வேலையிலே ஊனிலே ஊன், ஊனிலே நடை, ஊனிலே அரசு, ஊனிலே துயில், ஊனிலே சாவு என்பதாகவும் சூட்சுமமாக பிரித்தார்கள். இந்த சூட்சும பிரிவுகளையும் கொண்டு சரியாக துல்லியமாக கணக்கிட்டு பலன்களை பார்க்க வேண்டும். இது அன்றையும் ஒவ்வொரு பட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் படுபட்சி நாள் என்று சொல்லப்படும். இந்த படுபட்சி என்கிற நாளிலே அது அரசிலே இருந்தாலும் ஊனிலே இருந்தாலும் கூட நல்ல விளைவுகளை கொடுப்பதில்லை. இவற்றையெல்லாம் நுணுக்கமாக அலசி ஆராய்ந்து பார்த்து பஞ்சபட்சி சாஸ்திரத்தை நாம் அணுக வேண்டும். படிப்படியாக ஒவ்வொன்றாக நாம் பார்த்து விடலாம். இதிலே நமசிவய என்கிற 5 எழுத்துக்களை குறிக்கக்கூடிய 5 பறவைகள் அல்லது 5 பூதங்களை குறிக்கக்கூடிய 5 பறவைகள் முறையே வல்லூறு, ஆந்தை, காகம், கோழி, மயில் என்றாகும். வல்லூறு நிலம், ஆந்தை நீர், காகம் நெருப்பு, கோழி காற்று, மயில் ஆகாயம். இப்படி பஞ்சபூதங்களோடு இதை பொருத்தியும் பார்க்கலாம். இந்த பஞ்சபூத ஆற்றலை தரக்கூடிய பஞ்சபட்சிகளை புரிதலுக்காக எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 5 பறவைகளாக பிரித்து அவற்றின் ஆற்றல் நேரத்தை ஊன், நடை, அரசு, துயில், சாவு என்பதாக சித்தர்கள் பிரித்து காட்டினார்கள். எளிமையாக தன் பிள்ளைகளுக்கு புரியப்படுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கமாக இருக்கிறது. பறவைகளை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு பறவைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கின்றன. முதலாவதாக வல்லூறு என்கிற பறவை. உங்களுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அசுவனி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகஷீரிடம் என்கிற இந்த 5ஆக இருந்தால் உங்களுக்கான பட்சி வல்லூறு என்று ஆகும். இந்த வல்லூர் என்கிற பட்சியினுடைய செயல்பாடுகள் வளர்வரை காலம், தேய்வரை காலம் என்கிற 2 காலங்களிலேயும் தனித்தனியாக அட்டவணைப்படுத்தி பஞ்சாங்கங்களிலே காட்டப்பட்டிருக்கும். இதை பூர்வபட்சம், அமரபட்சம் என்று காட்டியிருப்பார்கள், அல்லது சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம் என்று காட்டியிருப்பார்கள். வளர்வரையிலே ஒரு நிலையும் தேய்வரையிலே ஒரு நிலையும் பஞ்சாங்கங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கும். இவற்றையெல்லாம் தெளிவாக புரிந்து பார்த்து நாம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நட்சத்திரங்களுக்கென்று ஒரு வகையான பலன்கள் சொல்லப்பட்டன. ஒவ்வொரு நட்சத்திரமும் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டிருக்கும், அது எப்படிப்பட்ட நிலைகளை ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். இங்கே பட்சிகளை கொண்டு அந்த பட்சிகளின் குணாதிசயங்கள், அந்த பட்சிகளின் நட்சத்திரங்களிலே பிறந்தவர்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், அவர்களுடைய மனநிலை, செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் கூட சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முழுமையாக இந்த பட்சி சாஸ்திரத்தை பார்ப்பதற்கு முன்பதாக ஒவ்வொரு பறவையும் என்னென்ன விதமான பலன்களை கொடுக்கின்றன என்பதையும் ஒரு முறையை நாம் பார்த்துவிட்டால் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வல்லூறு என்கிற பட்சியிலே பிறந்தவர்கள், அதாவது அசுவனி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகஷீரிடம் ஆகிய இந்த நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் நட்சத்திர பட்சியின் தன்மையை எவ்வாறு பெறுகிறார்கள் என்பதையும் இப்போது பார்த்துவிடலாம். நீங்கள் வல்லூறு பட்சியிலே பிறந்தவர்களா? இதோ உங்களுக்கான விளக்கம் சுருக்கமாக. வல்லூறு பட்சியிலே பிறந்தவர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் பதவி மற்றும் அதிகாரம் பெறுவதிலே, செல்வம் தேடுவதிலே அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். வெளிப்படைத்தன்மை பெரும்பாலும் இவர்களும் இருக்காது. அதிகமாக சந்தேகப்படுவார்கள். சுய நலம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள்.
பணம் காசு தேடுவதிலே அதிக ஆர்வம் காட்டுவார்கள். ஆராய்ச்சி பூர்வமாக எதையும் அணுக வேண்டும் என்கிற மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள். எல்லாவற்றுக்கும் வாத பிரதிவாதங்களை செய்து தங்களுக்கான நிலையிலே மற்றவர்களை வளைத்துவிடக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள். பொதுவாக இவர்களுடைய நோக்கம் வெற்றியிலேயே குறிப்பாக இருக்கும். பெரும்பாலும் ஒதுங்கியிருப்பவர்களாக இருப்பார்கள். ஆனாலும் கூட திறமையானவர்களாக தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையிலே ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். சிக்கனமானவர்களாக இருப்பார்கள். சற்று கஞ்சத்தனமாகவும் இருப்பார்கள். நேர்வழியிலே நடப்பார்கள். தடைகள் எத்தனை வந்தாலும் அவற்றையெல்லாம் சர்வசாதாரணமாக கடந்து கடுமையான உழைப்பின் மூலமாக தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிறந்த அறிவாளிகள், நல்ல திட சிந்தனை உள்ளவர்கள், அமைதியாக இருந்தாலும் அமைதிக்குள்ளே ஒரு புயல் இருப்பதைப் போன்ற குணம் கொண்டவர்கள். இவர்களுடைய உடல் சற்று பூசியது போல இருக்கும். சற்று பருத்த உடல் கொண்டவர்களாக இருப்பார்கள். பொதுவாக எந்த ஒரு காரியத்திலும் சோம்பலின்றி சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஆராய்ச்சி திறன், தன்னுடைய இரகசியங்களை காப்பாற்றிக் கொள்வது, இப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு ஆசை சற்று அதிகமாகவே இருக்கும். பொதுவாக கொஞ்சம் மனோரீதியாக பயந்த சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பெரும்பாலும் குடும்பத்தாரோடு அதிகமான ஈடுபாட்டை, நெருக்கத்தை காட்ட மாட்டார்கள். மற்றவர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் இவர்கள் அதற்கு ஏற்றாற்போல இருப்பார்களா என்பது சற்று சந்தேகம்தான். இந்த வல்லூர் என்கிற பட்சியிலே ஆதிக்கத்திலே நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பெரும்பாலும் தன்னுடைய பரம்பரை தொழிலை செய்வதிலே ஆர்வம் காட்டவர்களாக இருப்பார்கள். ஆடு மாடு கோழி வளர்த்தல், விவசாயம் சார்ந்த துறைகளிலே நாட்டம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயத் துறைகளிலே இவர்களுக்கு நாட்டம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக கட்டடத்துக்கு பயன்படக்கூடிய பொருட்களை விற்பனை செய்வது, அதற்கான ஏஜென்சிகளை எடுத்து பயன்படுத்துவது போன்ற காரியங்களிலும் கூட இவர்கள் ஈடுபடுவார்கள். கான்ட்ராக்டர்கள் பெரும்பாலும் இந்த பட்சியின் ஆதிக்கத்திலே இருந்தால் அவர்கள் சாதனையாளர்களாக இருப்பார்கள். பொதுவாக இந்த பட்சியிலே பிறந்தவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. தசைப்பிடிப்பு, அதாவது நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். குருதியிலே அதிகமாக கழிவுகள் தேங்குகிற காரணத்தால் கல்லீரல் பாதிப்பும், அது காரணமாக தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இவர்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வாமை, அலர்ஜி இவர்களுக்கு இருக்கும். தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனை இருக்கும். பித்தம் அதிகமாகி இருக்கும். பித்த வாய்வு என்பது ஏற்பட்டு அது காரணமாக சில தொல்லைகளும் இருக்கும். காது சம்பந்தமாக அடிக்கடி ஏதாவது தொல்லைகள் இருக்கும். முதுகு தண்டுவடம், மூலநோய், செரிமான பிரச்சனைகள் ஆகியவை இவர்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் பொதுவாக சொல்லப்படுகிறது. சித்தர்களை பொறுத்தவரையிலும் பொதுப்படையான பலன்களை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக இங்கே சொல்லியதெல்லாம் அப்படியே இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. இது பொதுவாக இந்த பட்சியை பற்றி சொல்லக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். பொதுவாக இந்த பட்சிக்கான குணாதிசயங்கள் எவை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. அடுத்து ஆந்தை என்கிற பட்சி. இந்த பட்சி திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் என்கிற 6 நட்சத்திரங்களை கொண்டிருக்கிறது. இந்த ஆந்தை என்கிற பட்சி நீர் என்கிற பஞ்சபூதத்தோடு தொடர்பு கொண்டது. இந்த பட்சியின் ஆதிக்கத்திலே பிறந்தவர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்பதாக சிலவற்றை நம்முடைய சித்தர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவை என்ன என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். ஆந்தை என்கிற பட்சியிலே, அதாவது இங்கே சொல்லப்பட்ட 6 நட்சத்திரங்களிலே திருவாதிரை முதல் பூரம் வரையிலுமான 6 நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் அமைதியான குணம் கொண்டவர்களாக, தெளிவாக பேசக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். சென்சிட்டிவ் பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடிய, உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் சற்று உடல் பலகீனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் கற்பனை வளம் மிகவும் அதிகமாக இருக்கும்.
பொதுவாக இவர்கள் கொஞ்சம் துரதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லலாம். ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு வெட்கப்படுபவர்களாக, மனசாட்சிக்கு பயந்தவர்களாக இருப்பார்கள். குழப்பவாதிகளாகவும் இருப்பார்கள். அடிக்கடி ஏதாவது குழப்பத்திற்கு ஆளாகி விடுவார்கள். ஒரு முடிவை உடனடியாக எடுத்து விட மாட்டார்கள். பார்ப்பதற்கு தோற்றப்பொலிவோடு ஓரளவு அழகாகவே இருப்பார்கள். மற்றவரோடு இணக்கமாக பழகக்கூடியவர்கள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், நல்ல தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். தயாள குணம், இரக்க குணம், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்கும். இவர்களுடைய பேச்சு மற்றவர்களை வசீகரம் செய்யக்கூடியதாக இருக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடியது இவர்களுடைய பலகீனமாக இருக்கும். எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவதும் ஆவேசப்படுவதும் இவர்களுக்கான குணத்தின் தன்மையை மாற்றிவிடும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சூழ்நிலைக்கு தகுந்தபடியாக தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு தெய்வீக நாட்டம் இருக்கும். கல்வியிலே நல்ல ஈடுபாட்டை காட்டி எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனநிலை கொண்டவர்கள். பொதுவாக மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய சேவை, தொண்டு என்பது நல்லது என்று கருதக்கூடியவர்கள். பொதுவாக நிறைய ஆராய்ச்சிகள் செய்வார்கள். இவர்களுக்கு நல்ல மனையாள் வாய்ப்பார். அதாவது இல்லத்துணை, வாழ்க்கை துணை என்பது நல்ல விதமாகவே அமையும். பொதுவாக இந்த ஆந்தை என்கிற பட்சியின் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், ஆந்தை பட்சியிலே பிறந்தவர்கள் கடின உழைப்பின் மூலமாக முன்னேறக்கூடியவர்கள். சிறிதளவு இவர்களுக்கு அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும். நீர்த்தேக்கங்களிலே பாலம் கட்டுவது, அது சார்ந்த துறைகளிலே இருப்பது, கப்பல் சார்ந்த துறைகள், கப்பலிலே பணிபுரிவது அல்லது மீன்பிடித்தல், மது விற்பனை, திரவ ரூபத்திலே உள்ள உணவுப் பொருட்களை விற்பனை செய்வது, கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களாகிய முத்து, சங்கு போன்ற பொருட்களை எடுத்து விற்பனை செய்வது, ஆன்மீக சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா வகையான தொழில்களும், சொற்பொழிவு செய்வது, ஆன்மீக சேவை செய்வது, உளவாரப் பணிகள் செய்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது, பொதுவாக சேவை நிறுவனங்களை நடத்துவது, உணவகங்களை நடத்துவது, உணவு சார்ந்த உற்பத்தி துறைகளில் ஈடுபடுவது, காய்கறி கடைகள், பூ வியாபாரம், விவசாயம் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய தொழில்கள், இவற்றையெல்லாம் இவர்கள் செய்தால் இவர்களுடைய வாழ்க்கை ஓரளவு செழிப்பாக இருக்கும் என்பதாக பொதுவாக சொல்லப்படுகிறது. இந்த பட்சியிலே பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய உடல் உபாதைகள், குருதியிலே வெப்பம் அதிகரிப்பதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சற்று பலகீனமான நாடித்துடிப்பு, சுலபத்திலே சளி பிடித்து விடக்கூடிய சுபாவம், பீனிசம் அல்லது மூக்கிலே நீர் ஒழுகுதல், அடுக்கு தும்மல் போன்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், சிலருக்கு புற்றுநோய் பாதிக்கக்கூடிய அபாயங்களும் உண்டு. மனக்குழப்பத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள், நீரழிவு நோய், அஜீரணம், நீர்க்கோர்வை முதலிய பிரச்சனைகள், தண்ணீர் மற்றும் உணவு மூலம் பரவக்கூடிய பொதுவான நோய்கள் இவர்களை சுலபத்திலே பாதித்துவிடும். ஒவ்வாமை என்பது மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடியதாக இருக்கும். இவர்களுக்கும் செரிமானம் சரியாக இல்லாமல் போகும்போது மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் காரணமாக தோல் சம்பந்தமான தொந்தரவுகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கை கால்களிலே தசைப்பிடிப்பு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கூட இவர்களுக்கு அதிகம்தான். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய பட்சி காகம். பஞ்சபூதத்திலே நெருப்பு என்கிற பூதத்தோடு தொடர்புடையது. இந்த பட்சிக்கான நட்சத்திரங்கள் உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பொதுவாக எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டிருப்பார்கள் என்பதை சுருக்கமாக பார்த்துவிடலாம். காகம் என்கிற பட்சியின் ஆதிக்கத்திலே பிறந்தவர்கள் தற்பெருமை கொண்டவர்களாக இருப்பார்கள். தன்னம்பிக்கை இருக்கும். தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதற்கெடுத்தாலும் மற்றவர்களோடு விவாதம் செய்வார்கள். அதிக அதிகாரத்தை மற்றவர்கள் மீது செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். கொஞ்சம் பேராசை கொண்டவர்களாக இருப்பார்கள். கூர்மையான புத்தி இருக்கும். இவர்கள் மற்றவர்களோடு இணைந்திருந்து காரியம் செய்வதைக் காட்டிலும்
அவர்களுக்கு தலைவராக இருக்க வேண்டும் என்பதில் தான் ஆசை கொண்டவர்களாக இருப்பார்கள். அடிமையாக இருக்க இவர்களுக்கு பிடிக்காது. இவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். தைரியமானவர்கள், சுறுசுறுப்பாக இருப்பார்கள். மிகுந்த எச்சரிக்கை குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தன்னை சார்ந்தவர்களை, தன்னை நம்பி வந்தவர்களை கைவிடாமல் காப்பாற்றக்கூடிய மனநிலை இவர்களுக்கு இருக்கும். கொஞ்சம் போராட்ட குணம் உள்ளவர்கள், அழுத்தமான குணம் கொண்டவர்கள். அத்தனை சுலபத்திலே இவர்கள் மனதில் இருக்கும் ரகசியத்தை எவராலும் புரிந்து கொண்டுவிட முடியாது. அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு உடனடியாக இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதற்கெடுத்தாலும் விவாதம் செய்வது தன்னுடைய பிறப்புரிமை என்று கொண்டிருப்பார்கள். கொஞ்சம் முரட்டுத்தனம், முன்கோபம், பாதுகாப்புக்காக ஆயுதங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள். தேவையில்லாத பிரச்சனைகளிலே தங்களை நுழைத்துக் கொண்டு சங்கடங்களை சந்திக்கக்கூடியவர்கள். ஆனால் நல்ல தேகக்கட்டு உள்ளவர்கள். பித்த ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். எப்போதும் எச்சரிக்கை மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொதுவாக இந்த காகம் என்கிற பட்சியிலே பிறந்தவர்கள் சூதாட்டத்திலே நாட்டம் செலுத்தி அதிலே ஓரளவு வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொறியாளர்கள், என்ஜினியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த பட்சியின் அமைப்பிலே பிறந்தவர்கள் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மருத்துவத்துறையிலே ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய அறுவை சிகிச்சை நிபுணர்களாக இருப்பார்கள். அணு உலை, போராட்டத்திற்கு பயன்படக்கூடிய இராணுவம் சார்ந்த துறைகள், ரசாயனம் சார்ந்த துறைகள், நெருப்பை கொண்டு செய்யக்கூடிய தொழிலிலே ஈடுபடக்கூடியவர்கள், நகை செய்யக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட துறைகளிலே இவர்கள் இருப்பார்கள். மாமிசம் விற்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் வேட்டையாடுவதிலே ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். சமையல் தொழில் செய்யக்கூடியவர்களிலே பெரும்பாலானவர்கள் இந்த காகப்பட்சியிலே பிறந்தவர்கள் என்பதாக பொதுவாக சொல்லப்படுகிறது. பொதுவாக இந்த பட்சியிலே பிறந்தவர்களுக்கு வீக்கம், ஏதாவது ஒரு காரணத்தால் ஆங்காங்கே வீக்கம் ஏற்படுவது, அடிக்கடி சுரநோய் ஏற்படுவது, திடீரென்று உடல்நலம் பாதிக்கப்படுவது, குறுகிய காலத்திலே வந்து குறுகிய காலத்திலே மறையக்கூடிய அந்தந்த காலகட்டத்திலே வரக்கூடிய பருவகால வியாதிகளால் இவர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுவார்கள். சரியான நேரத்திற்கு உணவு உண்ணாத காரணத்தால் வரக்கூடிய குடல் புண், அல்சர் என்கிற பிரச்சனை இவர்களுக்கு இருக்கும். பால்வினை நோய்கள், ஒழுக்கமில்லாத பெண்களோடு இணைந்து அவர்களிடமிருந்து நோய்களை வாங்கிக் கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. திடீரென்று சோம்பல் உள்ளவர்களாக மாறிவிடுவார்கள். சரியாக தண்ணீர் குடிக்காததால் வரக்கூடிய நீர்ச்சத்து குறைபாடு இவர்களுக்கு இருக்கும். வெப்பம் மிகவும் அதிகமாக காணப்படும் என்கிற காரணத்தால் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய கொப்புளங்கள், பரு, மறு என்று பலவும் இவர்களுக்கு ஏற்பட செய்யும். கண் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உணவு கட்டுப்பாடு இல்லாத சிலர் தொழுநோயால் பாதிக்கப்படும் வாய்ப்பும் இருப்பதாக பொதுவாக சொல்லப்படுகிறது. இடுப்புக்கு கீழே கால் மற்றும் தொடை, பாதங்கள் ஆகிய பகுதிகளிலே ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து கோழி என்கிற பட்சியை பார்க்கலாம். இந்த பட்சியின் ஆதிக்கத்திலே வரக்கூடிய நட்சத்திரங்கள் அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பட்சி கொடுக்கக்கூடிய குணாதிசயங்கள் மற்றவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். இந்த கோழி என்கிற பட்சியின் ஆதிக்கத்திலே பிறந்தவர்கள் நல்ல அறிவாளிகள், நல்ல கற்பனைத்தரம் கொண்டவர்கள், இரக்க குணம் கொண்டவர்கள், பொதுவாக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்கள். தந்திரம் இவர்களிடத்திலே அதிகமாக இருக்கும். விடாமுயற்சி, எதிலும் முனைப்போடு ஈடுபட்டு வெற்றி அடையும் வரையிலும் ஓயாமல் உழைக்கக்கூடியவர்கள். சற்று மெலிந்த தேகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நிறைய வேலைகளை செய்யக்கூடியவர்கள். எப்போதும் புத்துணர்ச்சியோடும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள். கவிதை, கதை, இலக்கியம், நாடகம் போன்ற துறைகளிலே இவர்களுக்கு ஈடுபாடு அதிகம் இருக்கும். பொதுவாக மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவர்கள், நல்ல குணவான்கள், எதிலும் மனநிறைவை அடையக்கூடியவர்கள், நல்ல திறமைசாலிகள். பொதுவாக மற்றவர்கள் இவர்களை மதிப்பார்கள், புகழ்வார்கள், போற்றுவார்கள். அதே வேளையிலே மற்றவர்கள் இவர்களுடைய குற்றங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி அடிக்கடி விமர்சனம் செய்யக்கூடிய நிலையும் ஏற்படும். அடிக்கடி மாறக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரே மாதிரியான குணாதிசயம் இவர்களிடத்தில் இருக்காது. அடிக்கடி சுபாவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும்.
ஒரு காரியத்திலே ஈடுபட்டால் அந்த காரியத்தை முடித்து அடுத்த காரியத்திற்கு செல்லாமல் பல வேலைகளை ஒரே நேரத்தில் இழுத்து போட்டுக்கொண்டு எல்லாவற்றிலும் வெற்றியடையக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும். பொதுவாக இந்த பறவையின் நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் வியாபாரம் செய்வதிலே ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பார்கள். கணக்கு எழுதக்கூடியவர்கள், புத்தகம் எழுதக்கூடியவர்கள், புத்தகத்தை பதிப்பிக்கக்கூடியவர்கள், புத்தக விற்பனையாளர்கள், விமானத்திலே பயணிக்கக்கூடியவர்கள், விஞ்ஞானிகள், இயல் இசை நாடகம் என்கிற நிலையிலே இருக்கக்கூடியவர்கள், பொதுவாக கலைஞர்கள், ஆசிரியர்கள், செய்தி சேகரிப்பவர்கள், கணினி சார்ந்த துறைகளிலே இருப்பவர்கள், தொலைத்தொடர்பு துறைகளிலே வேலை செய்பவர்கள், இவர்களெல்லாம் இந்த நட்சத்திரத்திலே, அதாவது இந்த கோழி என்கிற பட்சியினுடைய நட்சத்திரங்களிலே பிறந்திருந்தால் ஓரளவு அவர்கள் வெற்றியாளர்களாக இருப்பார்கள். விஞ்ஞானத்தில் ஈடுபட்டு புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குபவர்களும் இவர்களாகவே இருப்பார்கள். பொதுவாக இந்த பட்சியிலே பிறந்தவர்களுக்கு சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆஸ்துமா, டிபி முதலாகிய நோய்களும் இவர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும், மூலநோய், ஆசன வாயிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆகியவையும் இவர்களுக்கு ஏற்படும். பொதுவாக உணவு மூலம் வரக்கூடிய பாதிப்புகள் இவர்களுக்கு அதிகம். இவர்கள் உணவு விஷயத்திலே மிகுந்த கட்டுப்பாட்டை கடைப்பிடித்தால் ஓரளவுக்கு நல்ல ஆரோக்கியத்தை அடையலாம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய பஞ்சபட்சி, கடைசி பட்சி, ஆகாயம் என்கிற பஞ்சபூதத்தோடு தொடர்பு கொண்டது. இது மயில் என்கிற பட்சி. இந்த பட்சியிலே 6 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அவை திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய இந்த 6 நட்சத்திரங்கள். இந்த 6 நட்சத்திரங்களிலே பிறந்தவர்களுடைய சுபாவம், அவருடைய நிலை பற்றி சற்று சுருக்கமாக பார்த்து பயணிக்கலாம். இந்த மயில் என்கிற பட்சியிலே பிறந்தவர்கள் அறிவியல் துறையிலே, கலைத்துறையிலே ஈடுபாடு காட்டுவார்கள். நல்ல ஆன்மீகவாதிகளாக இருப்பார்கள். தெய்வபக்தி இவர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். அருள்வாக்கு சொல்பவர்களாகவும் சாமியாடிகள் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இவர்கள் இருப்பார்கள். மற்றவர்களிடத்திலே மரியாதை காட்டக்கூடியவர்கள். நன்கு பயிற்சி பெற்று தாங்கள் செய்யக்கூடிய துறையிலே ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். கொஞ்சம் பிடிவாத குணம்தான், மற்றவர்கள் மீது அடக்குமுறையை செலுத்தக்கூடியவர்கள்தான். இருந்தாலும் இவர்கள் நல்லவர்கள். மற்றவர்களுக்கு ஓசரணை செய்து மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதிலே ஆர்வம் காட்டக்கூடியவர்கள். அப்பாற்பட்ட, அதாவது புலன்களுக்கு அப்பாற்பட்ட விடயங்களிலே இவர்கள் நாட்டம் காட்டுவார்கள். மந்திரம், தந்திரம், மாயாஜாலம் ஆகியவற்றிலே ஆர்வம் காட்டுவார்கள். சற்று மெலிந்த தேகம் கொண்டவர்கள், ஆனால் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவர்கள். கலைத்துறையிலும் இவர்களுக்கு ஈடுபாடு இருக்கும். வெளிநாடுகளை சுற்றி பார்க்கக்கூடிய ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நல்ல கற்பனை வளம் இருக்கும். நல்ல ஞானம் இருக்கும். உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துவிட வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பொதுவாக பற்றற்றவர்களாக இருப்பார்கள். பல புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதும் புகழ் பெறும்படியான காரியங்களை செய்வதும் இவர்களுக்கு விருப்பமான ஒன்றாக இருக்கும். இவர்கள் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையிலே முழுமையான ஞானத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த மயில் என்கிற பட்சியிலே உள்ளவர்களும் கூட பத்திரிகை துறை, கணினித்துறை, இணையத்துறை ஆகியவற்றிலே ஈடுபட்டு பெரிய நிலைகளை பிடிப்பார்கள். நடிகர்கள், கதை எழுதுபவர்கள், கவிஞர்கள், இலக்கிய ரசனை கொண்டவர்கள், சொற்பொழிவாளர்கள் ஆகியோரெல்லாம் இந்த நட்சத்திரங்கள் சார்ந்திருந்தால் அவர்கள் நல்ல நிலையை பெறுவார்கள். பொதுவாக ரசாயனம் சார்ந்த துறைகள், ஆராய்ச்சி துறைகளிலே இவர்கள் ஈடுபாடு காட்டுவார்கள். வானவியல், வானசாஸ்திரத்திலும் இவர்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும். ஜோதிடத்தில் ஈடுபட்டால் இவர்கள் மற்றவர்களை விட நிபுணத்துவமாக ஜோதிடத்திலே பலன்களை சொல்லுவார்கள். சன்னியாசிகள், மடாதிபதிகளாக இருப்பதும் இவர்களாகவே இருக்கும். பொதுவாக இறை தொண்டு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இறை வழிபாட்டு நிலையங்களிலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த பட்சியிலே பிறந்தவர்களுக்கு மூளை மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் பெரும்பாலும் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. சற்று மனக்குழப்பம், மனநோய் கொண்டவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பயம், அது காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள். இவர்கள் மாந்திரிகத்தில் ஈடுபடுகிற காரணத்தால் தீய தேவதைகளால் கொஞ்சம் தொந்தரவுகளுக்கு ஆளாவார்கள்.
சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பால்வினை நோய்கள், வெட்டைச்சூடு என்று சொல்வார்களே, அது போன்ற நோய்கள், மேகரோகம் இவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதாக பொதுவாக சொல்லப்படுகிறது. அருமை சகோதர சகோதரிகளே, இந்த பஞ்சபட்சிகளிலே 5 பட்சிகளை பற்றியும் சுருக்கமாக இப்போது நாம் பார்த்திருக்கிறோம். பதிவு நீண்டு போய்விட்ட காரணத்தால் மேலதிக விளக்கங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பதிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் என்கிற காரணத்தால் பதிவை முழுமையாக பாருங்கள். பாதியிலே வெட்டியும் ஒட்டியும் பார்த்தால் இங்கே சொல்லக்கூடிய இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள இயலாது போய்விட முடியும். உங்கள் நண்பர்களுக்கும் இதை சொல்லுங்கள். யாவரும் பயன்பெற வேண்டும் என்பதே நம்முடைய இந்த பதிவின் நோக்கம். நல்லது சகோதர சகோதரிகளே, அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.